ஆண்டவருக்கு மனிதர்கள் தேவை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் தேவை. நீங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நான் இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் இருந்தால் தான் போதிக்க முடியும், சர்ச்சை நடக்கும். அல்லேலூயா. அப்போ கடவுள் யாரை சார்ந்திருக்கார்? மனிதரையும் சார்ந்திருக்கார். உங்களை நம்பி தான் இருக்கிறாரு. நீங்கள் கையை காலவாரி விட்டு போயிடாதீங்க. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை நம்பி தான் இருக்காரு. சும்மா கையை பிடிச்சி சொல்லுங்கள், சும்மா கை பிடிங்கப்பா, காலவாரி விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரே நம்மளை நம்பி தான் இருக்கார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஒன்றுக்கொன்று இணைவாய் இசைவாய் கட்டப்பட்டு ஒரு ஆலயமாக எழும்புகிறது. அல்லேலூயா. ஆலயமாக எழும்பு. தனியாகவே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு சில பாதிப்புகள் வரும். கூட்டத்தோடு இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட பென்கின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் 12 தடவை பைபிள் படிப்பாராம். அவர் வாழ்க்கை நிறைய உடைச்சல்கள், பின்வாங்கி போனார். திரும்ப வல்லமையாக, உலகத்திலே வல்லமையாக பயன்படுகிற ஒரு பாத்திரம் இன்றைக்கி நல்ல மகிமையாக பயன்படுறாரு. அல்லேலூயா. அந்த பென்கின் சொல்கிறாரு, ஏன்னா ஒரு பைபிளை 12 தடவை, ஒரு அதிகாரத்தை 12 தடவை படிப்பாராம். ஒரு அதிகாரத்தை 100 தடவை படித்தா கூட திரும்ப திரும்ப பேசுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எபிசி செய்தியை 4 தடவை 5-6 தடவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் 100 தடவை கேட்டால் கூட வார்த்தை இருக்குது அதில். ஒரு அலியில் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லை நானும் கூட ஒரு 10 தடவை 15 தடவை படிச்சிருப்பேன். இந்த எபிசி 3 அதிகாரத்தை மட்டும், 2 அதிகாரம் மொத்தம் கணக்கெட்டு பார்த்தா 100 தடவை கூட படிச்சிருப்போம். ஆனால் இப்போ திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு 10 தடவை படிக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொன்றா பேசுவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் உபவாசம் இருந்து படிச்சிங்கன்னா அதோடு பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பைபிள் படிக்கும்போது கூட உபவாசித்து நம்ம தேவனோடு படிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம உபவாசிக்கிறது கூட ஜெபம் அந்த ஜெபம் மட்டும் இல்லாமல் பைபிள் படிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு ஆத்மாவை ஆவியை திருத்துவார், நம்மோடு பேசுவார். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். எபிசியில் அந்த 3 அதிகாரத்தை நம்ம படித்தோம். 3 அதிகாரத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்கிறாரு, அந்த புறஜாதியராகிய நம்ம அவரோடு கூட கனெக்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம படித்தோம். இப்போ பாருங்கள், 8ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, புறஜாதிகளிடத்திலே நான் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு. அல்லேலூயா. மிகவும் சிறியவன் சொல்றார். அல்லேலூயா. மிகவும் ஒரு சிறியவனாகிய என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ சூத்திரம் இது கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம். ஒரு பாயிண்ட்டு நீங்கள் குறிச்சிக்கோங்க. இப்போ பாயிண்ட்டாக நம்ம கொடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. முதல் பாயிண்ட்டு சொல்லப்படும், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். சொல்லுங்கள், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த கிறிஸ்துவனுடைய அளவற்ற, அப்போ நம்ம இங்கிலீஷ் பைபிள் எடுத்துட்டோம்னா, அந்த கிளட்னிஸ் ஆஃப் த எண்ட்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் அவைலபிள் டு தம் இன் கிறிஸ்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தினால், கிறிஸ்துவனுடைய அளவற்ற அந்த அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லையா. அல்லேலூயா. அந்த எண்ட்லெஸ், முடிவே இல்லைன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. முடிவே இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், அதான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யம்னா என்னது? அப்போ ஒரு வீட்டுக்கு வரோம், ஒரு பெரிய ஒரு 100-1000 கோடி, இப்போ டாட்டா பிரெல்லா ஒரு எங்கள் பெரிய வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் போனால் தங்க டம்ளரில் தண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வீட்டிலையே சாப்பிட்றது கூட தங்க பசும்பொன்னால் தட்டில் இருக்குது. எத்தனையோ ஒரு ஹோட்டலே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் என்ன செய்யல, காதில் ஒரு கிராம் இருந்தாலும் எப்படா அடை வைப்பான்னு துடிக்கிற உள்ளங்கெல்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் டம்ளரில் தண்ணி என்ன செய்ய, தங்கத்தில் குடிக்கிறது இன்றைக்கி இருக்கிறாங்க. நம்ம சாதாரண நினைக்கிறோம் இல்லையா. ஸ்தோத்திரம். அப்போ நிறைய இடங்கள். அப்போ இது தூசியான மனுஷன் இந்த பூமியில் தங்கத்தை டம்ளர் குடிக்கிறான், தட்டில் சாப்பிட்றான், இன்னும் அப்படியே போகிறான். அது சாதாரண ஒரு தூசியான மனுஷன் வச்சிருக்கிற ஐஸ்வர்யமே இவ்வளோ கோடி. அதுக்காக நான் சொல்கிறேன், பணம் நீங்கள் உடனே பணம் ஆசையில் உள்ளவர்னு சொல்லிடுறாங்க. அப்போ கடவுள்கிட்ட இந்த பணமெல்லாம் குப்பை மாதிரி, தங்கமெல்லாம் குப்பை மாதிரி அவருக்கு இல்லையா. வைர கற்கள்லாம் குப்பை மாதிரி. அதை எங்கே கேட்குறீங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பாஸ்டர், நான் 1000 ரூபா இல்லாமல் நாங்கள் பட்டப்பாடு எனக்கு தெரியாதா
நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க பாஸ்டர், நீங்களுமே எவ்வளோ பாட்டுப்பா, நீங்களே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியாதா பாஸ்டர்? சரி ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் பாறையில் வயிறு கற்கெல்லாம் சும்மா மண்ணுக்கடியில் போட்டு வச்சுருக்காரு. அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய, அவர் தான் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அது அவருக்கு பெருசாக தெரியல. அது அவருக்கு பெருசு கிடையாது. வைரக்கல்லாம் புழுதிக்குள்ளே கிடக்குது, அது தெரியாது. நீங்கள் புழுதிக்குள்ளே கிடக்குறீங்க பார்த்தீங்களா? நம்ம பாவத்தில் கிடக்கிறது அவருக்கு பயங்கரமான வேதனை. நம்ம அவரை அறியாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? என் மகன் என்னை அறியாமலே ஓடிக்கிட்டு இருக்கானே, இந்த புழுதிக்காக ஓடிக்கிட்டு இருக்கானே, 1 கிராம் தங்கத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறானே, 5 கிராம் மினிசிரும் வெள்ளிக்காக ஓடிக்கிட்டு இருக்கானே, என்னையே ருசி பார்க்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறார். டேய், வைரக்கற்கள்லாம் உனக்கு உள்ளே போட்டு வச்சுருக்கேன்டா, நீ என் அன்பை ருசி பாடுறா, நான் இதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதை காட்டு மேலான தருவேன். அல்லேலூயா. அவர் அன்பு விலையேற பெற்றது. சொல்லுங்கள், வெளியில் சொல்லுங்கள். அவருடைய அன்பு ஒரு விலையேற பெற்ற அன்பு. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை எத்தனையோ பேர் பார்க்குறோம், எத்தனையோ பேர் நடிகைகள் கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்கிறாங்க. வீட்டில் பீரோவில் திறந்தால் தங்கமாக விழுவோம். ஆனால் திடீர்னு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? தங்கம் உனக்கு தங்கமோ வைடூரியமோ, அவன் இருந்து கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போயிடுது, குடும்பத்தில் சண்டை, திடீர்னு மனம் உடஞ்சி போய் என்ன செஞ்சிடான், தற்கொலை பண்ணி நதியில் போய் விழுந்துடுறான். எத்தனையோ நடிகைகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஆனால் என்னென்னா அன்பு இல்லை. என்ன இல்லை? அன்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க அன்பு, ஏன்னா அவங்க உயிருக்கு உயிராக ஒருத்தர் நேசிச்சுறாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அவங்க உடஞ்சி போய் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி ஒரு காலம் சொல்லவே மாட்டார். ஏசப்பா ஒரு காலம் சொல்லவே மாட்டார். ஏசப்பானுடைய அன்பு விலையேறப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆழத்திலும் ஆழமான அன்பு உம்முடைய அன்பு. அல்லேலூயா. ஒரு பாடல் எழுதப்பட்டிருப்ப ஒரு தெய்வீக அன்பு, அந்த அன்பை நம்ம கற்கிறார். அல்லேலூயா. இன்னும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, அவருடைய திரு ரத்தத்தை சிந்தி, அவர் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமத்தையும் நமக்காக சிந்தி நம்மளை என்ன செஞ்சார்? நம்மளை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை சிந்தி, முழுமையான ஒரு திரு ரத்தம், உடம்பெல்லாம் அப்படி சொட்டா எல்லா ரத்தமும் போகும்படி ரத்தத்தை சிந்தி அவர் நம்ம அன்பு காட்டி நம்முடைய பாவத்தில் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்த ஒரு தெய்வீகமான இரக்கம். அல்லேலூயா. இதில் என்னென்னா, நம்ம அவருக்கு விரோதமாகவே பாவம் செஞ்சுட்டு இருந்தோம், அவரையே குத்தணும் இல்லையா? வேதம் நாமோ பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இப்போ எத்தனையோ பேர் பைபிளை எரிச்சாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசினாங்க, ஆண்டவர் வேண்டாம்னு விட்டறிஞ்சாங்க. ஆனால் அவங்களையும் தேடி போனார் இயேசு, தேடி போய் ரட்சித்தார். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் என்கிற மனிதர், அவங்க அம்மா பெரிய ஒரு இந்து பக்தர், சிங்கனத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, காலேஜில் பைபிளை பற்றி எரிப்பாராம், கிழிப்பாராம், தூக்கி விட்டறிவாராம், சண்டை போடுவாராம், நீங்கள் அந்நிய நாட்டு தெய்வத்தை கொண்டு வரேன்னு சொல்லி. ஆனால் திடீர்னு அவர் உயிராக நேசித்து அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். மனசில் வெறுமை, வேதனை, ஆண்டவரே கடவுள் யாருன்னு சொல்லி அப்புறம் மனசில் வேதனை வந்ததுனால அப்புறம் போய் கதவை பூட்டிட்டு உண்மையான தெய்வம் வரணும், இல்லைன்னா நான் இந்த காலையில் தற்கொலை பண்ணிக்கிடுவேன்னு சொல்லி முடிவெடுத்து ஒவ்வொரு தெய்வத்தாக கும்பிட்டாராம். கடைசி 4 மணி வரையும் யாருமே வரலையாம். கடைசியில் ஏசினார், ஒரு ஒளி மூலமாக அவர் பேசினாரா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு எங்கேயோ தூக்கி போட்ட பைபிளை தேடி கண்டுபிடிச்சி அந்த புதிய ஏற்பாடை படித்து இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தாராம். அதில் அந்த சத்தம் அவரை அந்த தற்கொலை போகாதபடிக்கு தடுத்தது ஒரு சத்தம். அல்லேலூயா. அப்போ தான் தெரிஞ்சிட்டாராம், இந்த இயேசு தான் வந்திருக்காரு. அல்லேலூயா. அப்போ நான் வெறுத்த இயேசுவையே நான் தூக்கி அவர் அப்புறம் பார்த்தா வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டார், சன்னியாசி ஒப்பு கொடுத்து உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார், இந்தியா முழுவதும். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ அன்பை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த அன்பை ருசிச்சிட்டாங்க. தேவ அன்பை நம்ம ருசித்து பார்க்கணும், ருசித்து ரசித்து அதை அனுபவிக்கணும். அல்லேலூயா. அந்த அந்த கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அந்த அன்பினால். அதான் அவர் இரக்கத்தில் தேவனோ அந்த எபேசு 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, அதுலேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. 2:4 2:4.
நம்மில் அன்பு கூர்ந்து. தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அல்லேலூயா, நம்மில் அன்பு கூர்ந்து. நாம எப்படி இருந்தோம்? 1ஆம் வசனம், அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவர் நம்மளை எப்படி, அவதான் அந்த கிறிஸ்துடைய அளவற்ற ஐஸ்வர்யம். அதை நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யம்னு சொன்ன உடனே இந்த பணத்துக்கு போயிடக்கூடாது. அதுதான் குப்பை புத்தி. என்ன புத்தி? கூறுகட்ட புத்தி. அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொன்ன உடனே அந்த பணத்துக்கு போகக்கூடாது. அதுதான் கூறுகட்ட புத்தி. ஆசீர்வாதம்னா எல்லா விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம், அன்பு, ஐக்கியம், பரிசுத்தம், தேவ சாயல், தேவ கிருபை, அல்லேலூயா, தேவ சாயல், தேவனுடைய பிரசன்னம், தேவ சமாதானம், அதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய அந்த கிறிஸ்துவனுடைய அளவற்ற என்லெஸ் ரிச்னஸ், அல்லேலூயா, அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நம்ம அனுபவிக்கணும். அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? ஒருத்தன் நம்ம ஆண்டவரை குத்துனவனை ரட்சிக்குது. அந்த சிலுவையில் ஏசப்பா தொங்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் ஈட்டி எடுத்து அவனுக்கு ஒத்த கண்ணை ஈட்டி எடுத்துட்டு போய் குத்துறான். கடைசி செத்துட்டாரா சாகலை. அவன் குத்துனா அவர் விழாவில் குத்தி தண்ணி ரத்தம் வந்து அந்த கண்ணு ஒத்த கண்ணு தெரியாமல் இருந்துச்சு. பார்த்தீங்க, அறக்குறையாக இருக்குது அவனுக்கு. அதில் பட்ட தண்ணீரோ ரத்தமாக பட்டுச்சு. பட்டவொன்னே அந்த கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நிறைய அற்புதங்கள். அப்போ அவர் தன்னை குத்துறானே, அவர் தண்ணி அவருக்குள்ளே இருந்து அவர் செத்துட்டாரு. இறந்தாலுமே அதை சோதிக்கிறதுக்காக குத்திருக்கிறான். செத்த பிறகு அவருடைய ரத்தமும் தண்ணீரும் அவனுக்கு அற்புதம் செஞ்சு. அல்லேலூயா. அப்போ அவருடைய விலையேற பெற்ற அன்பு. அப்போ வேத வல்லுநர்கள் இன்னும் சொல்கிறாங்க, அவரை சிலுவையில் அறைஞ்சான் பார்த்தீங்களா, சுத்தியில் எடுத்து. அப்போ அவனுடைய ஏசப்பா கல்வாரி சிலுவை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அவருடைய மனைவி அந்த சிலுவையில் அரைஞ்சான்ல சுத்தியில் வச்சு, அவனுடைய மனைவி அவன் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியலையா. அந்த ஒரு ஃபிக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு வியாதி போல். அவன் இப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சுகத்தை பெற்றுக்கணும் ஓடி வந்து ஏசப்பா சிலுவை எடுத்துகிட்டு போகும்போது அவர்கிட்ட வந்து எப்படியோ ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எப்படி தொட்டிருக்காரு, சரி சுகமடைவான்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு. ஆண்டவரை பார்த்தா போதும், ஆண்டவரை தொட்டா போதும், ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்காரு. அப்போ சுகமாயிருச்சு. சுகமான உடனே பாருங்க, அந்த மகன் நல்ல உயிருக்கு போராட்டிட்டு இருந்த அந்த சிறுவன் உயிர் படைச்சிட்டான். உயிர் படைச்ச உடனே இவன் கணவர் வந்து இப்போ தான் சிலுவையில் அரைஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு. சுத்தியலோடும் அந்த மீதி ஆணி பையோடும் வராரு. அவன் தான் போச்சவன். அவன் தானே சொல்கிறான், எப்படி அவன் மகன் ரொம்ப உடம்பு அந்த சாகிற நிலைமை இருக்குது, இவனுக்கு தெரியும். எப்படி நம்முடைய மகன் சுகமானான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இயேசுநாதர் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அவர் தான் என்னை மகனை சுகமாக்கிட்டார். அவர்கிட்ட போய் நின்று அவருடைய ரத்தம் அவருடைய கிருபை இனிமேல் பட்டு மகனை சுகமாக்கிருச்சு அப்படி சொன்ன உடனே அவன் அப்படியே அழுதானா. அழுது அந்த திடீர்னு அவனுக்கு 2 கையை வெட்டி அந்த பைக்கில் போட்டு அந்த சுத்தியல் அந்த ஆணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடலுக்குள்ள விட்டுருந்துட்டானா. ஏன் கேட்டால், என் மகனுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவரை போய் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் தன் கையை வெட்டி உள்ளே போட்டது ஒரு சரித்திரம் சொல்லப்படும். பாருங்க, அவன் தன் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தவருக்கு நான் செஞ்ச தீர்ப்பு, அவரை போய் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இந்த ஆணி வச்சு தானே அரைஞ்சேன். பாருங்க, ஆண்டவருடைய அன்பு என்லெஸ் லவ். அந்த தன்னை குத்தினவன் அவன் மகனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. பரபாசு அவன் என்ன செய்யறான்? ஏசப்பா குரோதமாக பாவம் செஞ்சவன் தான். ஆனால் பரபாசு இயேசு ஒரு நாள் சந்திக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், என் ஜீவனை என்ன காப்பாற்ற எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். ஆனால் ஆண்டவர் பாங்க அங்கே குற்றவாளியாக ஏசப்பா நிற்கிறாரு. அப்போ பரபாசும் வரப்படுகிறான். மக்கள் சொல்கிறாங்க, அப்போ தான் அங்கே இயேசு சந்திக்கிறான். அந்த பரபாசா இயேசுவா? அங்கே இயேசுங்க நிற்கிறேன், நான் பரபாசா அன்னைக்கு விடுதலையாக இருக்க மாட்டான். ஆனால் மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன செய்ய, அந்த ராஜா சொல்கிறான், நான் இயேசு விடுதலையாக்க அவனுக்கு விருப்பம். ஆனால் யாருக்கு விருப்பம்? மக்களை தூண்டி விட்டு பரபாசை விடுதலையாக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அந்த இயேசுங்கிற ஒருத்தர் இல்லைன்னா பரபாசு விடுதலை ஆக்க மாட்டான். பரபாசு ஏன் விடுதலை? ஆனால் இயேசு எப்படியாவது சிலுவையில் அறையணும், அதான் யூதர்களுடைய திட்டம். அப்போ பரபாசை விடுதலை ஆக்குறாங்க. அப்போ அங்கே ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சான்.
இப்படி ஏராளமான அன்பு, ஏராளமான நம்ம காரியங்களை நம்ம சொல்லலாம். இயேசு அவரை குத்தினவர்களையும், அவரை வெறுத்தவர்களையும், அவரை காயப்படுத்தினவர்களையும், அவருடைய சபையை துன்பப்படுத்தினவர்களையும் இயேசுநாதர் சந்தித்தார். அல்லேலூயா. சவுல் அவரை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்தார். சவுலே சவுலையே என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படி சொன்னார். பார்த்தீங்களா? அவன் பவுல் சொன்னான்ல, நான் எதை இடிக்க தொடங்கினோ அதை நான் கட்டுகிறவனானேன், நான் சபையை இடிக்க தொடங்கினேன் அதை நான் திரும்ப கட்டுகிறவனானேன் என்று கலாத்திய நிறுவத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். இயேசுனுடைய சீடரெல்லாம் வாரியார் அடித்தார், ஆனால் அவர் அடி வாங்கினார். அல்லேலூயா. எவர்கள் இயேசுவை தொழுது கொண்டவர்கள் அடித்தாரோ அவரே போய் இயேசுவை அறிவித்து அவரே வாரியால் அடி வாங்கினார். யாருக்காக அவர் ஸ்தேவான் கல்லறியும்படியாக இப்போ பெரிய ஒரு குற்றவாளியாக பவுல் அங்கே இருந்தார். சவுல் என்று சொல்ல பவுல் இருந்தார். அவங்க வஸ்திரத்தெல்லாம் கொடுங்க, நீங்கள் அவனை கல்லறிங்கன்னு சொல்லி எல்லாருடைய வஸ்திரத்தையும் வாங்கிட்டு மற்றவங்க கல்லறிகிறதுக்கு அவன் என்னை தூண்டி விட்டான். ஆனால் பவுலும் ஒரு நாளில் ஆண்டவனை சந்தித்தார். அல்லேலூயா. சந்தித்து அவன் கல்லறி வாங்கினான். பவுல் கல்லறி வாங்கி சாகராப்பில் கிடந்தான். இதெல்லாம் தேவ அன்பு மாற்றிச்சுங்க, தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அவருடைய அளவில்லாத ஒரு ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்றாரு. இது ஒரு கிருபை அப்படின்னு சொல்றார் பவுல். இந்த சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணுங்கிறது ஒரு கிருபை. அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனில் ஒரு சிறந்தவன் அல்ல. அதே ஏத்தால் சொல்றார். பாருங்க, ஸ்தோத்திரம். பாருங்க, சுவிசேஷத்து இந்த ரகசியம், இதை வாசிக்கையில் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசி ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல் முற்கால மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த ரகசியம் சொல்றார். இந்த ரகசியம் இப்பதான் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஊழியத்திற்கு பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் நானே. இந்த அவருடைய கிருபையினாலே. இன்னொரு இடத்துல சொல்வாரு, அப்போஸ்தலர் எல்லாரையும் நான் சிறியவன் என்று சொல்றார். அல்லேலூயா. பரிசுத்த அந்த பார்த்தீங்களா 8ஆம் வசனம் சொல்ற, பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான். இந்த இங்கிலீஷ் பைபிளில் எழுதப்பட, ஜஸ்ட் திங்க் though I did nothing to deserve it, and though I am the most useless Christian there is அப்படி சொல்றார். அல்லேலூயா. நான் ஒன்றுக்குமே லாக்கில்லாதவன். அல்லேலூயா. ஒன்றுக்குமே லாக்கில்லாதவன். நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சிறியவன். அல்லேலூயா. எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலையும் பவுல் சொல்லும்போது சொல்றார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15 அப்போஸ்தலர்களிலும் நான் சிறியவன். நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகில நான் இருக்கிற தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விரோதமாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, அவனுடனே கூட இருக்கிறேன். தேவ கிருபை. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நான் அப்போஸ்தலனிலும் நான் சிறியவன் என்று சொல்றார். இன்னும் சொல்லப்பட்டா என்ன சொல்றாருன்னா, நான் இதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றார். இந்த தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? கவனமாக கேட்குறீங்களா? அப்போ என்னன்னா, இந்த இந்த இதுக்கு நான் பாத்திரவனே கிடையாது. ஏன்னா அந்த திருச்சபை நான் குலைச்சிப்பட்டவன். அப்போ ஒரு ஊரில் அவன் புருஷனை வெளியூருக்கு போய் கொலை பண்ணிட்டான். நண்பனே கொலை பண்ணிட்டான். அவன் மனைவி என்ன செய்வான்? நடுத்தருள் நிற்பான். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. ஆனாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இவனே அந்த பிள்ளைக்கு, உன் புருஷன் நான் தான் என்ன செய்ய, கிட்னிக்கு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு கிட்னி எடுக்கணும்னு கொடுத்தேன்.
அது வெளி தேசத்தில் ஒரு கிட்னியை கொடுத்தா பணம் தருவாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் நண்பனையை போய் காய்ச்சல் நேரத்தில் போய் ஒரு கிட்னி எடுக்க வச்சுட்டான். அவங்க எடுத்து ஆஸ்பத்திரி 2 கிட்னி எடுத்துட்டாங்க. இப்போ நண்பன் கொஞ்ச நாள் இருந்து செத்து போயிட்டான். 2 பேர் வேலைக்கு போகிறவங்க. நான் விளாமரியை சொல்ல முடியாது, எனக்கு நேரம் இல்லை எனக்கு. அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவிக்கு தெரியாது. இப்போ இவன் மனைவிக்கு 2 பிள்ளைங்க நண்பனுக்கு. அப்போ இவனே வாழ்க்கை கல்யாணம் படித்து அந்த காலமெல்லாம் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்தானா. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டானா. பாருங்கள், இன்னும் நிறைய காரியங்கள். இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வாழ்வே கிடையாது, வாழ்வு இவன் தகுதியே கிடையாது. ஆனால் வாழ்வையும் கொடுக்கல, இவனுக்கு அவள் வாழ்வு கொடுத்துருக்கிறான். அவன் கூட சேர்ந்து வாழணுமே, புருஷனே நீ கொண்டுட்டு இடம்ல. ஆனால் அவன் கூட வாழும்படி அவனுக்கு இறங்கி அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தான். பாருங்கள், இப்படி நிறைய காரியங்கள். இப்போ ஸ்தோத்திரம், இப்போ சிபிஎம் சபைக்கு போகிற ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மனிதருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. என்னென்னா, அவர் மகனையே அவன் இன்னொருத்தையும் கொண்ட பிறகு ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயில் போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் இந்த தகப்பனுக்கு ஆண்டவர் பேசினா, அவனை போய் மன்னிச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடு, அவனுக்கு போய் கிஃப்ட் கொடுன்னு சொல்லிக்கிறான். இவரும் போய் மன்னிச்சு, என் மகனை நீ கொண்டாத நினைக்க வேண்டாம், அவனுக்கு கிஃப்ட் தரேன்னு எல்லாம் கிஃப்ட் தந்தாரான். அவனோடு பேசினாரான், சுவிசேஷத்தை சொன்னாரான். அவர் ரட்சிக்கப்பட்டானான். அப்புறம் முறைப்படி போய் அங்கே இருக்க நீதிபதிகிட்ட போய் இத்தனை ஆண்டுகள் ஜெயிலில் இருந்துட்டான், அவனை மன்னிச்சிருங்க, அவனை விடுதலாக்கிருங்க அப்படின்னு விடுதலாக்கி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரான். அவர் தான் போய் மகனை கொண்டவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, சுவிசேஷம் சொன்னார், அவனுக்கு எல்லாமே கொடுத்தாரு. அவன் வேந்து போயிட்டானான். உங்கள் மகனை கொண்ட எனக்கு இப்படி அன்பு காட்டுறீங்களே, என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அன்பு காட்டியிருக்காரு. வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு பெயருக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டாரான். அப்போ அதை அறிஞ்ச அந்த கிறிஸ்துவ மன்றம் அவரை கூப்பிட்டு அவருக்கு பரிசு கொடுத்துச்சான். அதான் அவார்டு. அதாவது இப்படி ஒரு மனுஷன் உலகத்திலையும் கடவுளுடைய வார்த்தை கேட்டு இப்படி நன்மை செய்கிறான். புரியுது அவங்களுக்கு? நம்மளால் ஒரு சின்ன குற்றம் செஞ்சவனை கூட மன்னிக்க முடியல, ஆனால் அவர் மன்னிச்சார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. அதான் ஒரு இயேசுவின் உள்ளம். அதே போல தான் நம்மளும் அவர் இயேசுவுக்கு விரோதமாக பாவம் ஆனால் நம்மளை மாற்றினார். சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட அன்பு நம்மளை அப்படியே மாற்றுது, தெய்வீக அன்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இதுதான் அவர் சொல்கிறார், எண்ட்லெஸ், ஒரு அப்படியே நீளமான ஒரு தெய்வீக ஐஸ்வர்யம், தெய்வனற்ற அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்கிறார். 2வது பாயிண்ட் பாருங்கள், இதுதான் என்ன சொல்கிறாங்க, என்ன அந்த நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, சபையை பவுல் துன்பப்படுத்தினா, இப்போ அந்த கொலை செஞ்சவனுக்கு மகனாகிறதுக்கு உரிமை இருக்குதா? சொல்லுங்களேன். உரிமையே கிடையாது. சரி, விடுதலை ஆகிட்டு போயிடலாம். ஆனால் சொந்த மகனாகவே எடுத்துக்கிட்டார். அதே போல் பவுல் சொல்கிறாரு, நான்லாம் சபை எப்படி துன்பப்படுத்தினேன்னு தெரியுமா? சேவான் கொலைன்னு எத்தனை பேரை கொலை செஞ்சான்னு தெரியாது. ஒருத்தன் கொலை செஞ்சால் எழுதப்பட்டிருக்குது. எத்தனையோ பேரை சவுல் கொலை செஞ்சான். ஆனால் எத்தனையோ பேர் கொலை செஞ்சேன், என்னையை மன்னிச்சு என்னை இந்த திருச்சபையை கட்டுவதற்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறாரு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. அல்லேலூயா. அழிக்க தொடங்கினேன், என்னையே கடவுள் எடுத்துட்டார். அது ஒரு நம்ம இதான் நினைக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு தப்பு செஞ்சவனை நம்ம வீட்டுக்குள்ளே கூட ஏற்ற மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஏதோ நம்ம குரோதமாக வாழ்க்கையில் ஒரு பாவம் தப்பு செஞ்சவனை வீட்டுக்குள்ளே கூட ஏற்ற மாட்டோம். ஒரு எல்லையில் நம்ம வச்சுருவோம். ஏன் எல்லையில் வைக்கிறோம்? அவன் இதுக்கு மேலே வந்தானே இன்னும் நமக்கு தவறு செஞ்சிருவான். ஆனால் அதே போல தான் பவுல் சொல்றாரு, என்னை ஒரு விசுவாசியை ஆண்டவர் வச்சிருக்கலாம். விசுவாசியா இல்லைங்க, எனக்கு சபையை கொடுத்தாரு, சபையை கட்டுவதற்கு கொடுத்தாரு. எங்கே போன இடமா சபை வருவார். சபையை கட்டுவதற்கு மட்டுமல்ல, பிரஜாதியார்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், ரகசியம் என்ன, அந்த ரகசியத்தை ரெவலேஷனை இவனுக்கு உடைக்கிறார். பவுலுக்கு உடைச்சி தேவன் வெளிப்படுத்தி காட்டுறார். இப்போ ஒரு திருச்சபை இப்படி தான் பார்க்கணும், ஒரு கிறிஸ்தவம் இப்படி தான் பார்க்கணும், சபை இப்படி தான் உருவாகணும், சபை இப்படி தான் கிரியேஷனும், சபைக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன, ஒரு ஐக்கியம் என்ன, சபையை எப்படி நம்ம நடத்தணும் எல்லா வெளிப்பாடும் கொடுக்குறாரு. ஏன்னா அது ஒரு நீங்கள் நம்ம நினைக்கலாம், யூதர்கள், அப்போஸ்தலர் பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த 12 சீடர்கள், அவங்க தான் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவங்களுக்கு வெளிவராத இந்த புறஜாதிகளுக்கு என்ன ஒரு பங்கு வச்சிருக்கிறாங்கிறத இவர் தான் சொல்றாரு, பவுல் தான் சொல்றாரு. அதான் அந்த ரகசியம், இந்த மிஸ்ட்ரி, இந்த கிருபை, இந்த ரகசியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப தகுதியே இல்லை.
நீங்கள் சொல்லலாம் சபிக்க நான் ஆண்டவர் 15 வயசில் அழைச்சான் வரல, 18 வயசில் அழைச்சார் வரல, 20 வயசில் அழைச்சார், 25 வயசில் அழைச்சார், 40 வயசில் அழைச்சிருக்காரு, 50 வயசில் அழைச்சார். ஆனாலும் அப்படிப்பட்டவனை அழைச்சி கடவுள் பயன்படுத்த தான் செய்கிறார், ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் யூஸ்லெஸ், நான் ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங், நான் ஒன்றுக்குமே நான் தகுதி இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டாத ரகசியத்தை இவன்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ என்ன பாருங்க, அவன்கிட்ட சொல்லாத ரகசியத்தை இவன் துரோகி அழிக்க தொடங்கினவன் அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறான், டே இப்போ திருடங்கையில் போய் சாவி கொடுத்துடு, நீ தான் இருக்கிற பெஸ்ட்டு திருடு, என் வீட்டில் நிறையா நீ எப்படி வச்சிருந்த, நீ திருட்டு வீட்டு அவனை திருத்தி கொண்டு வந்து சாவி எந்தாப்பா. ஏன்னா உழைய மிஞ்சி அவனும் திருட முடியாது, என்ன முடியாது, திருட்டு போய் எனக்கு எப்படி கொடுக்குறாரு. அங்கே வேறவங்களுக்கெல்லாம் தங்கத்தை கொடுத்தா அவனுக்கும் வைரக்கல் வெளியேறப்பட்ட பொக்கிஷம் இருக்க சாவி எந்தா. ஏன்னா நீ மகா திருடே, இந்த திருடனை தாண்டி வேற எந்த திருடனும் உள்ள வர முடியாது. ஏன்னா நீ தான் எல்லா திருப்பி மகா திருடனாக இருக்கிறதுனால உனக்கு எல்லா ரகசியம் தெரியும், எப்படிலாம் திருடுவாங்க, எப்படி காப்பாற்றன்னு தெரியும். அதனால தான் உனக்கு மூல பொக்கிஷ சாவி உனக்கு கொடுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் பவுலுக்கு இதை வெளிப்படுத்தினார்? பிரஜாதியர்கள் தேவனிடத்தில் வர்றாங்க, அவங்க தேவனிடத்தில் வந்த பிறகு சொல்றாருல, வாக்கு தத்தத்துக்கு பங்காளி ஆகுறீங்கன்னு சொல்றாரு. பிரஜாதியன் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு சும்மா கிடையாது, ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்துக்கு பங்காளி, அவருடைய ஆவியை நாம் இணைகிறோம், இனிமே கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர், அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. ரெவலேஷனை பார்த்தீங்களா? இது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பேதுரு சொல்லியிருக்காரா? யோவான் சோவன் பிள்ளைகளாகன்னு சொல்லி ஒரு அன்பா கொண்டு போறாரு. ஆனால் நிருபத்தில் ஆணித்தரம் அச்சாரமா சொல்றாரு, நீ பங்காளிப்பா, இயேசுவுக்கு பங்காளி, நீ இயேசுவின் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளி, ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு நீ சரி, நீ யூதனுக்கு மேல நீ ரட்சிக்கப்பட்ட யூதன் கொண்டு வர பாருங்க. இதெல்லாம் வெத்தவங்க சொன்னாங்களா? அதான் அந்த உள் கருத்தினுடைய சாவி எடுத்து கொடுக்குறார் பவுலுக்கு. அதான் சொல்றான், ஐயா இந்த ரகசியம் எனக்கு உங்களுக்கு வந்து இந்த என்ன செய்யணும், சிலருக்கு அந்த இது மேன்மை தெரியாதனால அவர் சால்ட்டாக இருப்பீங்க. இதெல்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் தகுதி இல்லை, இது எனக்கு ஓப்பன் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது தானியலுக்கு தெரியல, எசேக்கியேலுக்கு தெரியல, எசேயாவுக்கு தெரியல. இவங்கெல்லாம் தரிசனத்தை பார்த்தாங்க. பிரஜாதியர் வந்து இப்படி நீங்களாம் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து உட்கார்ந்துருக்கு, உங்களுக்கு சாதாரணம் இருக்கலாம், சிலர் பிடிக்காம உட்காந்துருப்பீங்க, சிலர் பிடிச்ச மணிக்கு உட்காந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள்லாம் வருவீங்கிறது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். இப்படிலாம் ஒரு கூட்டம் வந்து ஆண்டவரை தேடி நிற்கும். ஏற்று பேசுகிறேன், சண்டை போடுறேன், முனியாண்டி, சுப்பிரமணி, காமாண்டி, கிம்மாண்டி, வந்து மாரியம்மா, அந்தம்மா, இந்தம்மா வந்து நின்று வசனத்தை கேட்பான்னு ஏசையா பார்த்தான் கண்ணில். ஆனால் அவனுக்கு தெரியல, எழுதி வச்சான். இப்போ புரியல, எழுதி வச்சிடறேன், முத்திரையாக இருக்குது, ஒன்றும் புரிய மாட்டேது. இது வந்து இப்போ பாருங்களேன், தானியல் எழுதி வச்சார். ஒருவர் இயேசுவே தானியலுக்கு தெரியல. ஒருவர் வந்தார், மேய்ச்சி, அவர் வெண்மை உடுத்திருந்தவர், ஆற்றங்குறை ஒன்று இருந்தார், அவருடைய சரீரம் படிக பச்சையை போல இருந்த சூரியனை போல அவர் பிரகாசித்தார், அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை போல என்ன செய்து இருந்த அக்கினிமயமான என்ன செய்ய கண்களை உடையவராக இருந்தார், முடியெல்லாம் அடே இதாக இருக்குது, அவர் யாரும் தெரியல. ஆனால் அவர் தான் இயேசுன்னு, இயேசுங்கிறது கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு தான் எழுதி வச்சாங்க. அவன் எழுத பண்ண இடத்துல அவங்களே அறியாமல் அவர்னு எழுதி வச்சாங்க. யாருன்னா இயேசு. அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். தானியல் புஸ்தகம் எடுத்தீங்கன்னா இயேசு இருப்பார். இதில் ஆபிரகாமும் இயேசுவை பார்க்குறாரு, ஆனால் இயேசுன்னு தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் 2000 ஆண்டுகளுக்குமா இயேசு மறைஞ்சிருந்த காரியம் வெளியே வருது. இவங்கெல்லாம் ஒரு மேசியா வருவார்னு நம்பியிருந்தாங்க. ஆனால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவா வருவார்னு தெரியல. ஏதோ ஒரு யார் முழுமையாக தெரியல, ஆனால் முழுமையாக நமக்கு தான் வெளிப்படுத்தி காட்டுறார். ஒரு சந்ததி வந்து சேவைக்கு ஒரு ஜனம் ஜெவ்வன பறக்கம்பா, அங்கங்கே கூடி ஆராதிப்பாங்கப்பா, சபையாக வரும்பா. அதான் சொல்கிறார் பாருங்க, அது அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, அடுத்த அதிகாரம் நீங்கள் எபேசியர் 3 அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். அதில் அடுத்த அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, இது ஆச்சரியமான வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி. அனாதி தீர்மானம்னா என்ன? அனாதி தீர்மானம்னா என்ன? அது இந்த நம்ம இங்கிலீஷ் வேல பார்த்தோம்னா இந்த சீக்ரெட் பிளான்ட், ரகசியமாக திட்டம் பண்ணப்பட்டது. அனாதியாக ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, முடிஞ்ச பிறகு பாஸ்டர்கிட்ட இப்படி நான் கேட்டுற வேண்டிதான் அப்படின்னு. அது என்னத்தை இந்த பைபிளை பற்றி இல்லை, அப்படியே உங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே
மனசில் ஒன்று வச்சுட்டே இருக்கிறீங்க, அல்லது 10 வருஷம் உள்ள வச்சுட்டே இருக்கிறீங்க, 15 வருஷம் வச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு இதை செஞ்சிட வேண்டியதான். எனக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கிறான் அந்த பிள்ளை, இந்த பையனுக்கு ரொம்ப கிடைச்சி 10 பிள்ளையை வச்சுருக்கணும், ஒரு பிள்ளைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டு இந்த பிள்ளைக்கு இதை செஞ்சிடணும் மனசுக்கு வச்சுட்டே ஒன்று இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிச்சிருக்கோம், நான் ஒரு 25 வருஷம் ஒரு 50 வருஷம் ஆன பிறகு, நான் வயசான பிறகு இதை நான் செய்ய போகிறேன். அது அனாதி தீர்மானம். மனைவிக்கு கூட தெரியாது, சிலர் கணவர் தெரியாமல் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போ கடவுள் ஒரு தீர்மானம் வச்சுருந்தாராம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்மானம். அந்த நல்லா கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு தீர்மானம் வச்சுருந்தார், அது யாருக்குமே சொல்லலை. ஏசியா வர்றாரு, தானியேல் கேட்குற 21 நாள் உபவாசம் பண்ணுறான், 40 நாள் மோசே மலை மேலேயே இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் புரிய மாட்டேது, ஒரு ஜனம் வரும்னு சொல்கிறாரு. அப்படி யாருக்குமே அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவே இல்லை. அதான் சொல்கிறார். இங்கே புதிய ஏற்பாடு வர்றார், இயேசு வர்றார். இயேசும் இயேசுக்கு எல்லாம் தெரியும், நான் அப்பா கூட நான் சொல்லிட்டு பாரு, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இயேசு இருந்த நாட்களில் சபை கட்டப்பட்டதா? சபை கட்டப்படலை. ஏசப்பா எல்லா இடத்துக்கும் சுகம் கொடுத்தார். அவர் போது அஸ்திபாரத்தை போட்டார் இயேசு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சீடர்கள் அவர் பரிசுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன்னா இயேசு காலத்தில் சபை கட்டினாலும் இப்படி பிரச்சனை வரும் தெரியும் அவருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவி வந்தார். அல்லேலூயா. சில ரகசியங்கள் ஆண்டவர் சொல்லவே மாட்டார், இயேசுவே வந்தாலும் சொல்லவே மாட்டார். அந்தந்த காலத்தில் அதனதின் ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக தீர்க்கதரிசி அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்தி காட்டு. அப்போ இயேசுவே வந்தாலும் சொல்லலை, அவருக்குள்ளே இருக்கும், தெரியும், தெரியாமல் இருக்காது. அப்புறம் அப்போஸ்தலர் காலங்கள் அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சபைங்கிறது தீர்மானம். அதான் சொல்கிறார், அனாதி தீர்மானத்தின்படி பாருங்க சொல்கிறார். தேவன் தம்முடைய, நீங்கள் நல்லா நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள தான் என்ன வரணும்? சபை. ஏன்னா ஏன் இந்த குடி சபை வைக்கிறத அப்போ பழைய ஏற்பாட்டில் வைக்கக்கூடாதா கடவுள்? இப்போ ஏசியா காலத்தில் வைக்கக்கூடாதா? ஏசியாவை போய் உலகமுங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாரா? ஏசியாட்ட சொல்லலை, அந்த பொறுப்பு கிடையாது. ஏன்னா ஏசியா உள்ளூரில் தான், இஸ்ரவேலை விட்டு தாண்ட முடியாது. எசேக்கியேல்கிட்ட சொன்னாரா? மோசேட்ட சொன்னாரா? மோசே வானத்திலிருந்து என்ன செய்யலாம்? வானத்தை அக்னி இறக்கலாம். எலியானா வானத்திலிருந்து அக்னி இறக்கலாம். அக்னி இறங்கி வந்து 50 பேர் பட்சத்து போட்டு 3 தடவை நடந்துச்சு. நீ போடா போய் கட்டுறான்னு சொன்னாரா? கட்ட முடியாது. ஏன்னா இயேசு வரணும். இயேசு இல்லாமல் எலியா கட்ட முடியாது. இயேசு இல்லாமல் மோசே கட்ட முடியாது. இயேசு இல்லாமல் எந்த மனுஷனாலும் கட்ட முடியாது. அதுதான் இயேசு சிலுவையில் பலியாகணும். அந்த ரத்தத்தில் இயேசு தேவன் தாமே தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இப்போ சபை நம்ம நினைக்கிறோம், சபை தானே நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த மாதம் போய்க்கலாம். சபையில் இல்லைன்னா நீ 4 பேர் இருக்கிற சபையில் இல்லைன்னா பரலத்துக்கு போக முடியாது. இங்கே இல்லாதவன் அங்கே எப்படி போவேன் நீ கேட்பார். 4 பேர் 10 பேர், அவருக்கு தேவை 2 பேர் 3 பேர். அதுக்கு வீட்டில் இருந்துருங்க சபையா 3 பேர் இருந்தாலும் சரி. 3 பேர் ஆரம்பிக்கிற சபை அவருக்கு என்னது? 3 பேர் ஆரம்பித்த சபை. சபையாக நீ உட்காந்துட்டியா? 10 பேர் இருந்தாலும் சரி, 50 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 உண்மையாக இருக்கிறவங்க. அல்லேலூயா. அந்த சபையில் போய் நீ என்ன உட்காந்து அவர் வார்த்தை, அந்த சபை மூலமாய் பாருங்கள். நீங்கள் இது சாதாரண ஆண்டுகளுக்கு ஆண்டவர் பேச மாட்டார். சாதாரண ஆட்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வராது. நீங்கள் ஆழமாக உட்காந்து படித்தா தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆழமாக உட்காந்து படித்தா ஏனோ தானே பைபிள் படித்தா புரியாது. ஏன்னா புரியாதபடி அவர் எழுதி வச்சுட்டாரு. ஏன் எழுதி வச்சார்? நம்முடைய அசால்ட்டுத்தனத்துக்கு அவர் பலியாக மாட்டார். நம்ம பார்த்த தேவனை தாகத்தோடு தேடி பைபிள் எடுத்து படித்தா தான் அது ரெவலேஷன் கிடைக்கும். அசால்ட்டாக இருக்கிறவனுக்கு அசால்ட்டாக விட்டுருவார், நீ அசால்ட்டாகவே போகணும். அப்போ இந்த ஒரு வசனத்தை தாண்டி இன்னொரு வசனத்துக்கு வராரு பாருங்க. உன்னதங்களில் உள்ள 10ஆம் வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா. யார் மூலமா வருது பார்த்தீங்களா? கரங்களை தட்டி ஆண்டு அடிச்சிருந்தோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ராபா சந்தர பலரியா ராகபலவனி ஆமென். அவருடைய உன்னதங்கள்னா வானம் பரலோகம் ஒன்று. துரைத்தனங்கள் அதிகார பிசாசுகளுடைய கிரியைகள். இந்த பிசாசுகளுக்குமே கூட சபை மூலமாக தான் அதை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன் பிசாசுகளை நம்ம சபை தான் மேற்கொண்டது. பிசாசை மேற்கொள்கிற பவர் யாருக்கு இருக்குது?
சபைக்கு இருக்கிறது. அதான் சொல்றாருல, பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது, இந்த திருச்சபை மேற்கொள்ளாது. சபைக்குள்ள இருக்கிறனா உன்னை பிசாசு மேற்கொள்ள முடியாது. சபையை விட்டு என்னைக்கு வெளியே போறையோ அன்னைக்கு பிசாசு மேற்கொள்வான். அந்த சபையை கண்டா பிசாசு நடுங்குறான். இவன் ஒரு 10 பேர் கூட்டத்தோடு சேர்ந்து ஆராதிக்கிறான், தொடக்கூடாது. ஏன்னா சபைக்கு போறான், அவன் சேர்ந்து ஆராதிக்கிறான், தொடக்கூடாதுன்னு பிசாசுக்கு தெரியுதான். அதான் சொல்றாரு, துரைத்தனத்துக்கும் தெரியும், அந்த அதிகாரத்துக்கும் தெரியும். சொல்றாரு, துரைத்தனங்களுக்கும் உன்னதத்தில் இருக்க உன்னதத்தில் தேவதூதர்களுக்கும் தெரியும். தேவதூதர் இறங்கி பணிவிடை செய்ய வர்றாங்க. அதான் சபை. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைடா. இவங்களுக்கா போட்டாலும் சபைக்காவா, இயேசுக்காவா தேவதூர் வர்றாங்க. நம்ம லட்சணத்துக்கெல்லாம் வரல, நம்ம லட்சணத்துக்கு வராயிலும் வரலையோ. இயேசுக்கா தேவதூதர்கள் வந்து நீ அரைகுறையா வந்தாலும் சரி, வாடா வாடா வாடா, 10 மணிக்கா வாடா, 11 மணிக்கா வாடா, வந்துடுறா, செய்தியை கேள்றா, எப்படியாவது ஆண்டு வசனத்தை கேளுமா கேளுமான்னு சொல்லி தேவதூர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய வர்றாங்க. வீட்டுக்கே சிலவர் தேடி வந்துடுறாங்க, நமக்கு தெரியாது. கிளம்பு, சபை கிளம்பு, சபை கிளம்பு. தேவதூர்கள் வந்து சபை கிளம்பு. என்ன பணிவிடை ஆவிகள், ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, பணிவிடை ஆவிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வருது. ஏன்னா சபைக்கு அது தெரியுது. சபையில் போய் சேர்க்கணும், ரெவலேஷன் சபையில் கிடைக்குங்கிறது. அதான் சொல்றாரு, உன்னதங்களிலும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஹல்லேலூயா. இப்ப இந்த சபையின் மூலமா அவருடைய அனந்த ஞானம். இன்னும் பாருங்க, அது முடிக்கல பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்றாரு, நான் லூஸ்லெஸ் மேன், நான் ஒன்றுத்துக்கு ஆகாத மனுஷன், ஆனால் என்னை கொண்டு எப்படி மாத்திர இருப்பான். மகாத்திருடன் சொன்னேன் இல்லை, மகாத்திருடனுக்கு இந்த ஓப்பனை திறக்கிறார். பேதுரு எழுதலை. பேதுரு இயேசுவோடு இருந்தவன், யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன், அவனுக்கு வேற ரெவலேஷன் கொடுத்துட்டார். ஆனால் பவுலுக்கு சொல்கிறாரு, டே புறஜாதி அன்னையும் உன்கிட்ட கொடுக்குறேன். புறஜாதியர் சபை எங்கே போனாலும் புறஜாதி ரசிக்கப்படுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன காரணம்னா, பவுல் தான் நிறைய படித்தவர். இதை யூத மதத்தை படித்து கற்று தேர்ந்தவர், ஃபஸ்ட் கிளாஸ், எல்லா டிகிரியிலும் ஃபஸ்ட் கிளாஸ். இவர் கொண்டு போய் யூதர்கிட்ட வச்சா பிட்டு வச்சுருவார். இந்த குத்து விளக்குனா இப்படி, இந்த சமூகத்தப்புனா இப்படி. ஆனால் இதெல்லாம் கொண்டு புறஜாதி குத்து விளக்கா எங்கள் ஊரில் ஏற்றி போய் குத்து விளக்கா சமூகத்தப்பமா காலையில் வேகமான வைக்கணுமா, ஆசாரியம் இந்த ஏபத்தெல்லாம் என்னது, மேலே 6 நட்சத்திரம், இங்கே 4 நட்சத்திரம், என்னது தெரியாது. ஆனால் அதெல்லாம் படித்தவரை கொண்டு போய் ஒன்றுமே அறியாத புறஜாதின்ட்ட போட்டார். இப்போ பவுல் கேட்குற, ஆண்டவரே யூதன்ட்டு விட்டேன்னா கலக்கிடுவேன் இல்லையா. இப்போ இங்கிலீஷ் நல்லா பேசுகிறவனை கொண்டு போய் ஃபாரினில் போய் விட்டா நல்லா இங்கிலீஷ் பேசுவான். எனக்கு தான் இங்கே வேணா இங்கிலீஷ் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். இங்கிலீஷே தெரியாது போய் இவனை விட்டா, ஐயோ ஆண்டவரே கடவுளே காப்பாற்றுமையான்னு சொல்லுவானல்ல. அதுதான் அந்த நிலைமை தான் பவுல். ஆண்டவரே என்ன, போ அங்கே உனக்கு வெளிப்படுத்தப்படும், போ அங்கே வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நோக்கி பார்ப்பான், இல்லைன்னா சொந்த திறமையில் பேசுவான். புரியுதா? நான் பவுலை போய் புரட்சி யூதர்ட்டு விட்டா, குத்து விளக்கா இப்படி, அதான் இதா இப்படியா, டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா படித்து ஞானத்திறந்து கொடுப்பான். இப்போ இவனை அங்கே போட்டு பேதர் கொண்டு வராரு. பேதர் வராரு, என்ன ஆண்டவரே நான் மீன் பிடிக்க தான் தெரியும், நட்சத்திரமா 6 நட்சத்திரம் என்னது, 12 கோத்திரமா, ஏபத்தா உள்ள வார கட்டணமா, கடவுளே என்ன செய்ய போற, இதெல்லாம் நீ பிரசங்கம் பண்ணாத, வாயில் ஒரு தீர்க்கதரிசி சொல்ல பயப்படுவான். யூதர்கள் யூதர் எதுக்குமே பயப்பட மாட்டான். என்ன செய்ய, கத்தரை மேசியாவை என்ன இயேசு சொன்னதுக்கே இயேசு எதுக்கு கொலை பண்ணாங்க, அவரை என்னை தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால தான் கொலை பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசுவையே கொலை செஞ்சவங்க விடுவாங்களா? சொன்னார், நீ ஆவியில் நிரம்பி தீர்க்கன்னு சொல்லு, பட்டுன்னு சொல்லு, விழுந்துருவான் சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கப்புறம் எபிரிய நிறுவனத்தில் பவுல் எழுதுறாரு, யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எல்லாத்துக்கும் மொத்தம் எழுதுறாரு. அவர் பவுல் வந்து நிறைய படிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம். இப்போ பவுல் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் அந்த ரெவலேஷன் இருக்கிறது இல்லை, புரஜாதியர்களை நான் கொண்டு வரேன், அவங்களே பிள்ளைகள். அது புரஜாதி போக முடியாது. நம்ம நேச்சர் நீங்கள் வந்து இப்படி வந்து தாங்கி வாங்க, சபைக்கு வாங்க, இயேசு கும்பிடுங்கன்னு சொல்லுவோம். கர்த்தரை யெகோவா கும்பிடுங்கன்னு கும்பிட முடியாது. நீங்கள் யெகோவா சொன்னாலே அவனுக்கு டென்ஷன் ஆகிடும் யூதனுக்கு. எங்கள் கடவுள் நீ எது சொல்கிறேன்னு. அப்போ அந்த அவங்க ஆலயத்துக்கு நம்ம போக முடியாது. யூதனா மாறவே முடியாது. ஒரு தண்ணி யூதனை அது பல சடங்காச்சாரம் செஞ்சு தான் மாற்றணும்.
அவன் மாறன்னு ஆசைப்படுவான், மாற்றணும், ஆனாலும் ஒரு எல்லைக்குள்ளே தான். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கிழிக்கிறாரு. இயேசு வந்து சிலுவையில் கிழிச்சு சரீரத்தை கிழிச்சு எல்லாரும் வரலாம். வந்த பிறகு இப்போ புறஜாதியார் வந்து தனித்து ஒரு பிரமையாக நிற்கிறான். அவன் வந்து யூத கிறிஸ்தவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் மேசியா திரும்ப நீங்கள் மோசே சொன்னதான் கடனை, நாங்கள் 10 பிரமாணங்கள் இருக்குது, நியாயப்பிரமாணம் அதான் நிறைவேற்றணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யும் போது புறஜாதியானுக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. அதான் பவுல் எழுதுகிறாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், புறஜாதியான்படி யூதனானவன் என்ன ஆவி மாம்சத்தின்படி பிறந்த யூதன் அல்ல, இன்னும் சொல்கிறேன்னு சொல்லி சில ரகசியங்களை எடுத்து சொல்கிறார். எவு சபைக்கு எழுதுறாரு, நமக்கு சொல்கிறார், அவங்கள காட்டிலும் நீங்கள் என்ன செய்யலாம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால மேலே தான், அவங்க மாம்சத்தின்படி தான், அவங்களுக்கு உலகத்தின்படி தான் ஆசாரியன் இருக்கான், உங்களுக்கு வானத்துக்கு பூமிக்கு போன இயேசுவே ஆசாரியர். அல்லேலூயா, கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. இப்போ எபிரேயரில் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நமக்கு ஆசாரியன் உண்டு, நமக்கு 10 பிரமாணங்கள் உண்டு, நமக்கு 600 கட்டளை உண்டு, மோசே உண்டு, எலியா உண்டு, எலிசா உண்டு, அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த கலங்க பண்ணாங்க போய். இதுக்குள்ளே நீங்கள் அதாவது இயேசு அவங்க மறுதலிக்கல யூத கிறிஸ்தவர்கள். அவன் சொன்ன உடனே பவுல் சொல்கிறான், இல்லைப்பா நீ திரும்ப அதுக்கு போயிடாத, அவங்களே தாங்க முடியாமல் இருக்காங்க, இங்கே வந்து உனக்கு பெருமையாக சொல்கிறாங்க, அவங்களே நிறைவேற்ற முடியல, நீ சொல்லு, இயேசு என்கிற பிரமாதான ஆசார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் தான், போயிட்டு வராரு, சொல்லு, அவங்களுக்கு குத்து விளக்கு இருக்கா, நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா, அவங்க மேலே தான் ஏபத்து தரித்தாங்க, நமக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா, அப்படி நிறைய அது எபிரேய நிறுவனத்தில் வரும். அல்லேலூயா. இப்போ அந்த ரெவல்யூஷனை உடைக்கிறது யாருன்னா பவுல் தான் உடைக்கிறார். பேதுருவால் பேச முடியல, ஏன்னா அவங்க குறிப்பிட்ட லெவல். பட் சரி, ஸ்தோத்திரம். இப்போ அந்த ரகசியத்தை சொல்கிறாரு இந்த மிஸ்டரி பவுல் எனக்குல ஆதி காலங்கள் என்று சொல்கிறார். அந்த 11ஆம் வசனத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். அந்த ஆதி காலங்கள் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், எப்படி ஆதி காலங்கன்னா அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அல்லேலூயா. இந்த இந்த புறஜாதியாரை எப்படி கொண்டு வரணும் கிறிஸ்துக்குள்ள? இப்போ எல்லா மக்களை குறித்து தேவனுக்கு கரிசனை இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து ரட்சிக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் யூதர்கள் புறஜாதியார் ரட்சிக்கப்படுறான்னு நம்ம திட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி செத்தவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து போய் பாதாளத்தில் பிரசங்கம் பண்ணுறார். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னோ, அந்த ஆதி காலம் முதற்கொண்டு மறிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ என்ன வாய்ப்புனா, இப்போ புறஜாதியர்கள் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தினாலே தேவன் யாரை இணைக்கிறார்? புறஜாதியர்களை யூதர்களோடு ஐக்கியமாக்கி ஒரே இயேசு மூலமாக பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. அதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா. இது ஒரு மாஸ்டர் பிளான், இது ஒரு அனாதி தேவனுடைய தீர்மானம், இது அனாதி தேவனுடைய ரகசியம். இது ஒரு ரகசியமாகவே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு ரகசியமாக வச்சிருக்கு. இப்போ நீங்கள் 50 பேர் 10 பேர் கூடி வரோம்னு நினைக்கிறோம். இது ஒரு சாதாரணம் கிடையாது. தேவனுடைய அனாதி, அவர் வந்து அனந்த ஞான சுரூபி. உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இவன் இப்படி செய்வான், இப்படி பூமியில் நடக்குங்க அவர் எல்லாமே தெரியும். இப்படி சபை ஸ்தாபிக்கப்படும், இப்படி என்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டியதாக இருக்கும், தெரிஞ்சுதான் அவர் எல்லாத்தையும் படைக்கிறார். ஆதாம் பற்றி ஆதாம் முழு லட்சம் நமக்கு தெரியாதா? நம்ம பிள்ளையினுடைய லட்சம் நமக்கு தெரியாதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இவைகளும் அவருடைய அனாதி தீர்மானத்தில் வைக்கப்பட்ட தேவ திட்டங்கள். நீங்கள் நம்ம சபைனா நம்ம சாதாரண சொல்கிறோம். இப்போ நானே என்னாண்டவரே சபையை ஆத்மாக்கள் லேட்டாக வர்றாங்க, நானும் கூட என்ன முடிக்க லேட்டாகிடுது, கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க, நிறைய பேர். நான் எப்படி என் வேலையை பார்த்துட்டு போனால் நிம்மதியாக இருக்காதுன்னா சொல்கிறார், இது சாதாரணமான சபை கிடையாதுப்பா, அதில் நான் இதுக்கு போய் ஜோபிக்கணுமா, நான் இப்படிலாம் காத்திருக்கணுமா, நான் இப்படி என் பிழப்பை போட்டுட்டு எனக்கு தேவை இருக்குது 1000 தேவைன்னா இல்லைப்பா, இது சாதாரண கிடையாது, அவர் ரத்தம் சம்பாதித்த தூய ரத்தம் சம்பாதித்த பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சபை பெரிய மிக நோக்கத்தோடு அவருடைய சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதை அவருடைய மைண்டில் ஒரு பகுதியில் வச்சுட்டே இருந்திருக்கிறார், எண்ணங்களை வச்சுட்டே இருந்திருக்கார். அனாதி தேவன் அந்த யாருக்குள்ளே? இயேசு கிறிஸ்துக்குள்ளே. ஆனால் இயேசு இல்லாமல் பிதா நிறைவேற்ற முடியாது. இயேசு பிதா ஒன்று தான், நீங்கள் இது பிரிச்சிடக்கூடாது. அந்த அவர் சொல்லிருப்பார், கிறிஸ்துவுக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. இதை யாரை வச்சு செய்யணும்? மிகாவை வச்சு செய்ய முடியாது, காபிரியலை வச்சு செய்ய முடியாது, பவுலை வச்சு செய்ய முடியாது, மோசே வச்சு செய்ய முடியாது. இவரெல்லாம் மனிதர்கள். மோசையே போய் கண்மலை அடிச்சிடாரு, டக்குன்னு அடித்து ஒன்றுமில்லாமல். இப்போ சபையை வந்து ஒரு சிலர்கிட்ட கொடுத்தா டக்குன்னு சபையை உடச்சிருவாங்க, 4, 5, 50 உடச்சிருவாங்க. புரியுது உங்களுக்கு? சில நேரத்தில் சபையை கொடுத்தோம்னா குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரி பிச்சு 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 போட்டுருவேன். சில நேரத்தில் மூடனுக்கு மகிமை தங்காது. புரியுது உங்களுக்கு? மூடத்தனமாக இருக்கிறவங்க மகிமை தங்காது.
இப்போ நானே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கேன், ஏசப்பா உடைய சபை நடத்த கிருபை தாங்க சொல்கிறோம். நம்மகிட்ட மகிமை வரணும்னா தாங்க. அப்போ சொல்கிறாங்க ஒரு இடத்துல 700 பேர் இல்லை சமயம் ஒரு போதகர் நம்பி ஒருத்தர் நம்பி கொடுத்துட்டான். அப்போ வந்து பார்க்கும்போது ஆளே இல்லையா. ஒருத்தர் 10 பேர் நம்பி கொடுத்தா 700 பேர் வந்துட்டாங்களாம். ஏன்னா இப்படி ஆண்டவர் வந்து யாரை நம்பி கொடுக்கணும்னா தெரியும் அவருக்கு. அப்போ கடவுள்னு செய்யறா நம்முடைய குமாரனை நம்பி தான் எதையுமே செய்கிறார். குமாரனை இயேசுவை தான் நம்பி நம்மளை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. குமாரனை நம்பி தான் வந்திருக்கிறோம். என்னை நம்பி நீங்கள் வரல, உங்களை நம்பி நான் வரல. யாரை நம்பி வந்திருக்கிறோம்? இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். இந்நேரத்தில் யாரும் நம்மளை கைவிடலாம் இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்களை கைவிட மாட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் தான் நம்பி, இப்போ ஆண்டவர் நம்பி தான் நம்ம போதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வயிற்று பிழப்புக்கு உண்மை நம்புகிறோம், எல்லாத்துக்கும் உண்மை நம்புகிறோம் இல்லையா? இப்போ வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன். யாரை நம்பி வந்திருக்கேன்? அவர் நம்பி. ஆண்டவர் உங்களை தான் நம்பி. விசுவாசி கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, ஆனால் உண்மை நம்புகிறோம்ப்பா, நீங்கள் தான் போய் தேவை சந்தின்னு வரோம் இல்லையா? பாஸ்டர் நம்பி 45 வர்றீங்க. ஆண்டவர் நீங்கள் தான் 45. அந்த பாஸ்டருக்காரே நல்ல பாஸ்டர், பொலா பாஸ்டர் நம்ம நம்பி இருந்திருக்கு. சரி, அப்போ அவருடைய குமாரனை நம்பி தான் திருச்சபை கட்டுறாரு. அவருடைய குமாரனை நம்புகிறார். என் குமாரன் சரியாக செய்வான் தீர்மானம் வைக்கிறாரு. யாரை? பவுலை நம்பலை, மோசையை நம்பலை, பேதுரு நம்பலை, யாக்கோவை நம்பலை, யோவானை நம்பலை, எலியாவை நம்பலை, யாரையுமே நம்பலை. இயேசு நம்புகிறார். அதுக்காக நம்பலன்னு இல்லை, இவங்கெல்லாம் பிள்ளைகள், மனுஷர்கள். குமாரன் நேச்சராக ரத்தத்தை சிந்தி அவருக்குள்ளே சபை உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளது ரகசியம். இப்போ பிதாவினிடத்து நேரம் நமக்கு வராது. பிதாவினிடத்திலிருந்து இயேசு மூலம் ஆவியார் மூலமாக நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் மூலம் நமக்கு வந்து அந்த வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த கிருபை, அதான் அது புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை. இப்போ இது கிருபை புரியாது. இப்போ நிறைய பேர் இயேசுவை பற்றி சொன்னாலே புரிய மாட்டேன். இயேசுவை ஒரு சாமிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இயேசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அந்த அன்பு உங்களுக்கு தான் தெரியும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் கிறிஸ்துவின் அன்பு தெரியும். ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவன்ட்ட போனால் அவர் ஒரு சாமி சொல்கிறானா? அதே போல் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, இது என்னங்க இயேசு இப்போ அந்த வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்க, கிறிஸ்து மூலமாக அப்படி கட்டுறாருன்னு சொல்கிறீங்க. அந்த புரிந்து கொள்ளுகிற அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். மற்றவங்களுக்கு புரியலையா? அதான் பவுல் சொல்கிறாரு, யாருக்கும் புரியலைங்கிறத பெருமையாக சொல்லாமல் சொல்கிறாரு, இந்த கிருபை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய கிருபையினாலே. கிருபையை காட்டுறாரு. எது காட்டுறாரு? இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் அதை புரிந்து கொள்ளுகிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கிருபை உங்களுக்கு இருந்தால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் கர்த்தருடைய வார்த்தையை. அல்லேலூயா. இந்த கிருபை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அனாதி தீர்மானத்தின்படினா அதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கிறது, வளர்க்குறது, சுபாத்த சாட்சின தங்கச்சி சாட்சினது போல் அந்த எல்லா கிருபையும் நம்ம பிறக்கிறது, வளர்க்குறது, நம்ம எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே சர்ச்சு வைக்கணும், எங்கே நம்ம சபையில் சேரணும், எந்த சபையில் நம்ம இருக்கணும், எல்லாத்தையும் நமக்கு திட்டம் பண்ணி நம்ம கொடுத்துறாரு. அல்லேலூயா. நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால கூட கடவுள் காட்டுவார். எல்லாமே நமக்கு திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம மதியானம் போய் என்ன சாப்பிட போகிறோம் அது திட்டம் பண்ணிச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அவர் திட்டத்தில் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய மாஸ்டர் பிளான்ல இருக்குது. இதெல்லாம் கடவுள் வைத்த ஒரு மாஸ்டர் பிளான். பாருங்க, கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, மே he be given glory for ever and ever through endless ages because of his master plan of salvation of the church through the Jesus Christ. அல்லேலூயா. ஒரு தலைமுறைக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவன் வச்சுட்டார். இன்னும் 1000 தலைமுறை வந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலம் தான். அல்லேலூயா. பாஸ்டர் மாறலாம். பாஸ்டர் 1000 வருஷம் இருக்க முடியுமா? 100 வருஷம் இருக்க முடியுமா? எத்தனை தலைமுறை பண்ணாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக சபை நிலைச்சு நிற்கும். அவருடைய சமூக பரலோகத்து போகிறதாண்டி ஒரு அழியில செல்வமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரே ரட்சகர் மூலமாக. இது அவருடைய மாஸ்டர் பிளான். இது பிளான் அதை மாற்றவே மாட்டார். இது என் குமாரன் தான், என் குமாரன் மூலமாக தான் செய்வேன். அதே போல் உங்கள் மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா உங்கள் மூலமாக நிச்சயம் செய்வார். அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். யோனா அவருடைய பிளானை விட்டு ஓடுனான். நினைவைக்கு பொறுத்து தரிசிக்கு போனான். திரும்ப வாய்ப்பு கொடுத்தாரு. திரும்பமாக மீன் வாய்க்குள்ளே போய் திரும்ப கக்கும்படி செஞ்சு திரும்ப அவன் நினைவைக்கு போய் ஊழியத்தை நிறைவேற்ற செஞ்சார். அல்லேலூயா. அதே நம்ம எங்கே போனால் நம்மளை விடமாட்டார். மீன் வாய்க்குள்ளேயே உங்களை போடுவார் தவிர
அவங்களுக்கு அங்கே வீச்சை நாரி போய் திரும்ப கரைக்கு வந்து திரும்ப மீன் வாய்க்குள்ள போயிட்டு வரும்போது யோனாவுக்கு என்ன ஆகி போச்சு, புள்ள ஒயிட்டாக மாறிட்டான் அந்த திரவம்பட்டு. இப்போ அந்த ஊர்க்காரங்களுக்கு மீன்னா தெய்வமா. அப்போ மீன்லேருந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஜனங்களே மனம் திரும்புங்க, நீங்கள் செய்த பாவம் சொன்னால் அப்படியே மடி பண்ணிஞ்சாங்கண்ணா. ஏன்னா அவங்க பொல்லாதவங்க, கடவுளுக்கு எட்டிருச்சு. யோனாவை அடித்து கொண்டிருப்பாங்க. கடவுள் இன்னும் கிருவை கூட்டுறாரு, டே நீ சாதாரண போக மாட்டேன், மீன் வாய்க்கில் போனால் இன்னும் கேட்பாங்கடா, அதனால் மீன் வாய்க்கில் போ, நீ கீழ்ப்படியாமல் போகிறது ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறாரு, கீழ்ப்படியாமல் போகிறது நல்லது. அப்போ மீன் வாய்க்கில் போ. இப்போ அம்மா அப்பா வந்து சாதாரண பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு ரொம்ப கீழ்ப்படியாமல் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ கிருவை என்ன ஆயிடுது, பாவம் செஞ்ச இடத்துல கிருவை பெருகுது. யார் மேலே? இப்போ வசந்த் மட்டும் சரியாக இருந்தால் நம்ம திருமால் வருவாரா? வரமாட்டார். இப்போ வசந்தையும் ரசிக்கணும், இப்போ திருமாலையும் ரசிக்கணும். முதல் திருமாலை பிடிஞ்சு திருமாலை கொண்டு பற்றாரு இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ அங்கே தவறுதல், இங்கே ரட்சிப்பு. இங்கே ரட்சிப்பு வரும்பொழுது அங்கேயும் சேர்ந்து வரும் ரட்சிப்பு. ஒரு அலையலுயா. இப்போ யூதன் வேண்டான்னு புறக்கணிச்சான். அதான் பவுல் சொல்றாரு, அவர்கள் இடறுதல் நமக்கு புறஜாதியனுக்கு மேன்மை. அல்லேலூயா. அவன் இடர்னா இப்போ சொல்றாரு, அவன் இடர்றதே உனக்கு மேன்மைனா அவன் இப்படி மாத்துறாரு. அவன் ரட்சிக்கப்பட்டானா உனக்கு அதை விட ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி யாரும் நினைச்சிருவாங்க. ஆனால் கெட்டு போறவன் என்ன நினைப்பான், அவன் தான் திருந்திட்டான, நான் அந்த பாவத்துக்கு அவன் கெட்டு போறவன். அவன் திருந்தினாடா இன்னும் பிளஸிங், ஓவர் பிளஸிங். இப்போ வசந்த மட்டும் ரட்சிக்கப்படட்டுமே பிரதர், இல்லை நான் திரும்ப பாச்சா பாவத்துக்கு பேரை பஸ் போக மாட்டார். அவன் ரசிக்கப்பட்டான், இவர் ரசிக்கப்பட்டார், சிஸ்டரும் ரசிக்கப்பட்டவங்க. இப்போ 3 பேர் இணையம் எப்படி ஆகுது, கிருபை அப்படியே பெருகுது. ஒரு கரங்களை தட்டி நன்றி சொன்ன அல்லேலூயா. ஐயா ரசிக்கப்படுங்கயா. சரி, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? குடும்பமே ரசிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? இப்போ பிள்ளைக்கு உடனே இப்போ நிறைய பேர் பிள்ளை உயிர் போராடிக்கிட்டு இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் அதை ஏற்று நிற்பாங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க, பிள்ளை சோம, அப்போ நான் மாறிட்டான் இல்லையா? அப்போ பிள்ளையும் கத்தரை ஏற்றுக்கணும், தகவல் மாறிட்டான். எல்லா குடும்பம் இன்னும் க்ளோரி 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 பிறகுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி அல்லேலூயா. அதே போல தான் இதுவும் கிருபை என்ன செய்து சபை மூலம் அப்படியே பெருகுது. அப்படியே அல்ல ஒரு இயேசு கிறிஸ்து மூலமாகவே. அல்லேலூயா. சரி, கடைசி ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். அப்போ நாங்கள் போன வாரத்தில் ஒரு 10 நாள் இருக்கும் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங். 9 மணிக்கு ஒரு வீட்டு போயிருந்தோம். 9 மணிக்கு போகும்பொழுது அங்கே ஒரு பிள்ளை, ஒரு 10th படிக்கிற 11th படிக்கிற பிள்ளை தான் இருந்துச்சு. நான் ஆராதனையில் அதை சொல்ல நினச்சிருந்தேன். அந்த 11th படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிடுச்சு. நாங்களே அவங்க அப்பா இன்னும் சரியான ரட்சிப்பு இல்லாதனால நாங்கள் போனால் அந்த பிள்ளை கூப்பிட்டு உட்கார வச்சிச்சு. எங்கள் மம்மி வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிச்சு. போகிறோன்னு வந்தால் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளையும் தெரியும், சிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க. உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளை தண்ணியெல்லாம் கொண்டு கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த 11th படிக்கிற பிள்ளை நினைக்கிறேன், அந்த பிள்ளைக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவங்க அம்மா வந்து ரொம்ப டயர்டாக வந்துச்சு. அவங்க அம்மா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. டீச்சர் 7 மணிக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த பஸ் கிடைக்காம லேட் ஆகி 7 மணிக்கு வந்த ஸ்பீடில் ஜெபக்கூட்டம் நடத்த போயிட்டாங்க. போயிட்டு 8:45 வராங்க. நாங்களே பயந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். என்னடா 9 மணி ஆக போகுது, என்ன 100 இடத்துக்கு போனோம், அங்கே போக முடியல. அங்கே வந்து 100 இடத்து வீட்டுக்கு அங்கே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகும்போது அங்கே போக முடியல. ஆனால் அங்கே கெஸ்ட் வந்துட்டாங்க. சரி இங்கிட்டு பார்த்துட்டா போயிடும்னு சொல்லி போனோம். பார்த்தா ஏன்னா 9 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் என்ன பஸ்ஸை விட்டுட்டேன், எனக்கு ஜெபக்கூட்டம் இன்றைக்கி நடத்தணும், என்ன வார்த்தை கொடுக்க போகிறேனே தெரியல, பயந்து ஜெபம் பண்ண போனேன். அங்கே போய் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. இந்த 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற சகோதரி சொல்கிறாங்க, அங்கே போய் அவசரமாக ஜெபம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி இல்லாத பிளஸிங் ஆண்டு தீர்க்கதரிசனமாக அவங்க பேசுகிறப்ப சொன்னாங்களாம், ஏக்கா நீங்கள் இன்றைக்கி பேசுகிற வாக்குத்தத்தை தீர்க்கதரிசனமாக இருந்துச்சுக்கான்னு சொன்னாங்க. நான் பயந்து வார்த்தையே எடுக்காமல் போயிட்டேன், என்ன நேரமில்லை, எனக்கு ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன். போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டு வாக்கு கொடுத்தாரு, ஒக்கப்பட்டு போவதில்லைஞ்சு வசம் கொடுத்தாரு. அவங்க வீட்டுக்காரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து கேன்சர் வந்துருச்சான், சுகமாயிருச்சான். அந்த வீட்டுக்கு போய் ஜோபிக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவசரமாக ஓடி வந்தேன், நல்ல நீங்கள் அதான் உங்களை இருக்க வச்சுட்டு வந்தேன், நல்லா வந்துட்டேன். ஆனால் வந்துட்டாங்க காமலாத்து வந்து போய் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு டீச்சர் பண்ணியிருக்கு. 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்காரங்க வெளியில் போயிருக்காரு. அவர் இருந்தாலுமே ஒழித்து போவாங்களாம். அவர் அறகுறை ரட்சிப்பு தான், அவருக்கு கொஞ்சம் முரட்டாக இருப்பார். ஆனாலும் பாருங்கள், அவங்க சர்ச்சுக்கு போனாங்கன்னா அவங்க சனிக்கிழமை போயிடுவாங்களாம். அவங்க காலையில் அங்கே சர்ச்சில் என்ன சாப்பாடு கொடுக்குறோம் சாப்பிட்டுட்டு சண்டே கிளாஸுக்கு லீடுறான். அதான் 60 பிள்ளைகளுக்கு 60 என்ன செய்கிறோம், டீச்சருக்கு டீச்சர் 60 கைச்சமாக இருக்கிறாங்களாம்.
பாருங்கள். காலையில் நைட்டே சர்ச்சுக்கு போய் நைட்டு 6 மணிலேருந்து மறுநாள் மதியானம் முடிஞ்சு அங்கேயும் ஒரு சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்களாம். எத்தனை கணவர் 1 lakhs, அவங்க 1 lakhs. படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அது இல்லை. அவங்க சொல்கிறாங்க ஏசு அப்பா அப்படியே பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்பை ருசி பார்த்துட்டாங்க. ஏன் அவங்க 1 லட்சம் அந்த 2 லட்சம், நம்ம இன்னைக்கு 10,000க்கு 50,000க்கு கஷ்டப்படுறோம். ஏன் ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கல. அவங்க போய் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்க ஒரு விசுவாசி அடிபட்டுச்சான், பாஸ்ட் போகலை. அந்த விசுவாசிக்கா நீங்கள் போயிட்டு வந்துங்க சிஸ்டர் 11:45 ஃபோன் பண்ணுறாராம். 12 மணிக்கு இது ஓடி வந்துருச்சான். பைக் எடுத்துகிட்டு இன்னொரு சகோதரி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. எத்தனை லட்சம்? 1 லட்சம் கம்மி. அதனால் இப்போ நல்லா அதுங்கேயும் கைச்சமாக இருக்கு. இப்போ ஆண்டவருக்கா ஊழி செய்ய துடிக்கிறாங்க. ஏன்? அந்த அன்பு. அப்பா என்ன சொல்கிறாரு, அப்பா என்ன சொல்கிறாங்க. அப்பா 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. 2 வீடு 3 வீடு, பெரிய பங்களா வீடு பாருங்கள். ஆனால் அந்த அன்பினால் ஊழி செய்கிறாங்க. அந்த அன்பு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அவங்க அதெல்லாம் பார்த்து பேசவே மாட்டுறாங்க. அவர் சொல்கிறார் ஆண்டவர் என்ன செய்யணும், ஏசப்பாட்டை எப்படியா அத்து மக்கள் ஆதாயம் பண்ணணும், ஏசப்பாவுக்கு அப்படியே வாழணும்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம இப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். பாட்டு பண்ணோம்ல, என் மனவாளியே, என் ரூபதியே, என் பிரியமே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரா? நீ எழுந்து வா. ஆண்டவர் இங்கே சபைக்குள்ளே நம்மளை வந்து அரவணைக்கிறாரு. சபையிலேருந்து மணவாளன் இயேசு, சபை தான் மணவாட்டி. நம்ம எப்பவுமே அவருடைய மணவாட்டியாக இருக்கும். நீங்கள் ஆம்பளையாக இருக்கலாம், நீங்கள் பெண்ணாக இருக்கலாம். நம்ம அதில் ஆன்மத்தன்மையை காமிக்கக்கூடாது. அவர் தான் இயேசு மணவாளன். அல்லேலூயா. அவருக்கு நம்ம இணங்கி போகணும். அல்லேலூயா. அவர் இணங்கி அவருடைய நேசத்தை உணரணும், அவருடைய லவ்வை உணரணும், அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து ஏசப்பா மேலே எவ்வளவு அன்பாக இருக்கார். குமாரன் இல்லாமல் பிதா ஒன்றையும் செய்ய மாட்டார். அந்த குமாரன் வந்து நமக்காக சிலுவையிலே பலியாகி அந்த மாபெரும் பிளான், மாஸ்டர் பிளான் சொல்கிறார் பாருங்கள். பிதா எல்லாம் பிதா யாரை நம்பி இயேசு மூலமாக அப்படியே சபையை கொண்டு வராரு. அந்த சபையில் நம்மளை வைக்கிறார். மணவாட்டியே, மணவாளியே, ரூபதியே, நீ சபையை அற்பமாக எண்ணாத, ஆராதனைக்கே வந்து அன்பு ருசிப்பார். அதான் கடைசி வசனத்தை ஒரே வசனம் பாருங்கள், அதை வாசித்தரும். பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க சொல்கிறார் பாருங்கள். எபேசிய நிருபம் அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அடுத்த வாரம் நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோ பாருங்கள் சொல்கிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, நீ 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஆண்டவருடைய அன்பை உணர்றாங்க. ஏன்னா கனவு ரட்சிக்கப்படாமல் இருந்து கனவு ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ரட்சிப்பின் விளைக்கரை அவங்களுக்கு தெரியும். ஆனால் உன் கையில் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு வீட்டில் பிறந்திருக்காங்க. அந்த ரட்சிப்பை பற்றி மேன்மை உனக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த சகோதரி கணவரால் அடிபட்டதையும், கணவர் எப்படா ரட்சிக்கப்பட மாட்டார் ஜெபிச்சதையும் அது உணர்ந்து தான் இப்போ கணவர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் 1 லட்சம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. போய் ஊழிஞ்சிறாங்க. போய் எதுக்காக ஊழிஞ்சிறாங்க? என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரான் இருந்தேன், அவர் பேர் கிறிஸ்தவர், அந்த ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் எவ்வளோ ஜெபிச்சேன், அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ என் ரட்சிப்பு எவ்வளோ பெருசு. அந்த ஏசப்பா என்னை ரட்சித்திருக்காரு. இந்த காசு பணம் பங்களெல்லாம் வேணும் எதுக்கு? ஆண்டவர் ஊழி செய்யப்படுற ஊழிஞ்சாங்க பாருங்கள். அதை உணர்ந்து அவருடைய அன்பை நீ உணரு. இயேசுவை குத்தினவன் கண்ணை திறந்தார், வெட்டின ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிச்சவனை ரட்சித்தார். அவருடைய அன்பை நீ உணர்ந்து கொள். நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் ஒரு துளி நினைக்கல உங்களை குறித்து. நீ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கலாம், ஒரு துளி கூட உங்களை குறித்து ஆண்டவர் என்னவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செஞ்சுருக்கலாம், அதையும் ஆண்டவர் என்ன இல்லை. இப்போ வந்து முழங்கால் பட்டுருக்கலாம். நேற்று வரை நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம். இன்னைக்கு இப்போ வந்து முழங்கால் பட்டு இயேசுவை மன்னின்னு சொல்லுவோம். எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடார், தூய்மையாக பாவத்தை பாராத சுத்தக்காரர். உங்கள் பாவத்தை அவர் பார்க்குறது அதுலேயும் சேரும். உங்கள் பாவத்தெல்லாம் பார்க்காம அந்த அன்பை உணருங்கப்பா. உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஒரு நண்பன் அதில் கூட படிக்கிறவன் அல்லது இப்போ கூட வேலை செய்கிறவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்மளால் தாங்க முடியல, எதிர்த்து சண்டை போடுறோம். ஆனால் ஏசப்பா நம்ம பாவத்தை எவ்வளோ மன்னிச்சார். அந்த அன்பை உணர்ந்து பாருங்கள். கொஞ்ச நாச்சும் உணர்ந்து அந்த ஆழம், அகலம், நீளம். அதான் ஆராதனைக்கு நீங்கள் சீக்கிரம் வாங்க, பாடல் விலைக்கெல்லாம் வாங்க, ஆராதனைக்கு வேலையெல்லாம் வாங்க. அவங்க காலை தொட்டு கும்பிட்றேன். ஆராதனைக்கெல்லாம் வேலைக்கு வந்து ஆண்டவர் அப்படியே ஆராதித்து பாருங்க. ஏசப்பா
ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நான் உணர்கிறேன்ப்பா. ஆண்டவரை துதிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கும் உள்ளத்துக்குள்ள. ஆராதனைக்கெல்லாம் வந்துடுங்க. அந்த சகல பரிசுத்தவான்களோடு கூட சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தவான்களோடு கூட அல்லேலூயா உணரும். நீங்கள் ஆராதனைக்கு வேலையெல்லாம் வந்துடுங்க. பாடல் வேலையை அற்பமாக எண்ணாதீங்க. ஆண்டவரை மையப்படுத்தும்படி வர்றீங்க. ஆராதனை அற்பமாக எண்ணாதீங்க. நாங்கள் நடத்துறதுக்காக சொல்லலை. ஆண்டவர் நீங்கள் கடன் பண்ணணும். அதில் தான் அன்பை உணர்ந்து பரலோகத்துக்கு செய்தி எவ்வளோ கேட்கலாம். செய்தி முக்கியம்தான், அதை காட்டிலும் ஆராதனை முக்கியம். அப்போ தான் அந்த அன்பை உணர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அந்த பனி போல் அவர் பிரசனம் மேலே போகும், பனி போல் பிரஸ் கீழே இறங்கும். எல்லோரும் அந்த அன்பை உணருங்க. நீங்கள் ஆண்டவர் பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை, சபை ஐக்கியத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், இப்படி எபிசி எழுதி கொண்டு வந்து அப்படியே இறக்குவார். இறக்கி இப்படி தான் இருக்குங்கிறத காட்டுவார். அவருடைய 3 அதிகாரம் அன்பை காட்டுது. அடுத்து நம்ம எப்படி இருக்கணும் காட்டுறார். அடுத்து 4 அதிகாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் பவுல் சொல்கிறார். எபேசி நிருபத்தில் 6 அதிகாரம். சரி, எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா தகப்பனே உங்கள் அன்பை நாங்கள் உணரணும் ஆண்டவர். அந்த பாடலை பாடி முடிப்போமா? ஒரு வயசு கூட லேட் ஆனாலும் இயேசுவின் அன்பை பாடி சொல்லி முடிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் பிரியமே என் ரூபதின் பாடி முடிப்போம். அது எல்லாரும் அவர் சொல்கிறார், என் பிரியமே என் ரூபதி. அந்த மணவாட்டி இப்படியே வர்ணிக்கிறாளாம். என் பிரியமே என் ரூபதி என்னை அழைத்திடும், என் இன்ப சத்தம் கேட்குது என் காதலன்னு சொல்கிறார். உணர்ந்து புரியாமல் இருக்கலாம். ஒன்று கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். அழைத்திடும் இன்ப சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே அன்பனேசரே சருணீண்டோ ஜபு நீனி புஷ்பமுமா 10,000 சிறந்து 10,000 சிறந்து நேசரனுடைய அவர் மாதிரி சாய்